நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், குறிப்பாக குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அகண்ட சுழற்சியின் நிலவரத்தை உங்களாலேயே செயற்கைக்கோள் காணொளிகளின் வாயிலாக தெள்ளத் தெளிவாக பார்க்க இயலும். இதனுடைய தாக்கத்தினால தான் கடந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் டெல்டாவில் ஆங்காங்கே மழையானது பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 46 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது. அது மட்டுமல்லாது இன்று காலை நேரத்தில், அதாவது 8:30 மணிக்கு பிறகும் கூட காரைக்கால் பகுதியில் கொஞ்சம் வலுவான மழை 1 அல்லது 2 சுற்றுகள் பதிவானது. சுற்றுகள்னு நான் சொல்கிறது சில நிமிட மழையாக ஒரு வாட்டி பதிவானுச்சு. அதன் பிறகு கேப் கொடுத்து மறுபடியும் பதிவானுச்சு. அந்த மழை அளவுகள் அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு கிடைக்க பெற்றுவிடும். இதற்கு இடையில் கூட அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஏன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் உற்று நோக்குகையில் காரைக்காலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதையும் நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நெடுங்காட்டிலேருந்து போவோம் இல்லையா, கொல்லுமாங்குடிக்கு கொஞ்சம் அப்படியே அந்த நாட்டாறு ஆறு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம், இந்த திருக்கொட்டாரம் மாதிரியான பகுதிகளில், அதே போல் களக்குடி மாதிரியான பகுதிகளெல்லாம் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. அதாவது திருக்கொட்டாரம், களக்குடி அந்த மாதிரியான இடங்களில், கதிராமங்கலம் அருகில் கூட மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தி பகுதிகளிலும் மழை மேகங்கள் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதும் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் பாலை சுற்று வட்டார பகுதிகளில் கிளிநொச்சி மற்றும் அக்கரையான் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் மாங்குளம், ஒடுசுடன் சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து முல்லைத்தீவு அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் யாராவது மாங்குளம், ஒடுசுடன், முல்லைத்தீவு மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், தலைமன்னார், பேசலை சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மானாமதுரை, பரமக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்னுள் மாவட்ட பகுதி அது, அங்கேயும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. கமுதி அருகிலும் மழை மேகங்களை பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் உங்களது பகுதியின் நிலவரத்தை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மணியாச்சி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மணியாச்சி மற்றும் கோரம்பள்ளம் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மணியாச்சிக்கு நெருக்கத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது என்பதை இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ரேடார் படங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த ரேடார் படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 3:20 மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் இப்போ பார்த்திங்கனாக்கா கண்டிஷன் இன்னுமே பெட்டராக இருக்கலாம். ஒரு சில இடங்களில், குறிப்பாக தென்னுள் மாவட்டங்களில் கண்டிஷன்ஸ் இன்னுமே பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டெல்டாவில் மழையானது பதிவாகும். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளிலும் மழை பதிவாக வேண்டும் என்பது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நம்பலாம். அதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக தென்னுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இப்போ எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அகண்ட சுழற்சியின் தாக்கத்தினால நிச்சயமாக இன்று சில பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலத்தில் இன்று சில இடங்களில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. மணாலி, இந்த குழு மணாலி இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் சுற்றுலாலாம் நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க. இப்போ யாராவது உங்கள் நண்பர்கள் போயிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரங்க கண்டிஷன்ஸ் அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது. சில இடங்களில் கனத்த மழை அல்லது கடுமையான பனிப்பொழிவு கூட இருக்கலாம். இப்போ உத்ராட்சி, அதே போல் ஜும்மா இந்த மாதிரியான பகுதிகளில் கூட மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சிம்லாவில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. லூதியானா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். பாத்தியாலா மாதிரியான பகுதிகள், அதே போல் குருதாஸ்பூர் சுற்று வட்டார பகுதிகள், ஜம்மு பகுதிகள், ஆனால் பல இடங்களில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம். இதை நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். ஸோ தமிழகத்தில், இலங்கையை பொறுத்தவரையில் அம்பாறையில் விட்டு விட்டு மழையானது பதிவாகி கொண்டு இருந்தால் அது தொடரும்.
ஏன்னா சில நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க அம்பாறையில் விட்டு விட்டு மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருகோணமலை மற்றும் அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. பனாமா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், மோனர்காலா சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் மஹோயா, அரலங்கான் விழா சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் இலங்கையில் வந்து மழையானது பதிவாக இருக்கிறது. பதுளையில் கூட ஓரளவுக்கு வலுவான மழையானது பதிவாகலாம், கண்டியில் பதிவாகலாம், நூவர்லியாவில் பதிவாகலாம். ஸோ இலங்கையினுடைய பல இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ வடக்கு பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களை நம்மளால் ரேடார்லேயே பார்க்க முடியுது. ஸோ இலங்கையை பொறுத்த வரையில் இன்று அம்பாறையில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதன் சுற்று வட்டார பகுதிகளில், குறிப்பாக மஹோயா, அதே போல் குருவாஞ்சிக்குடி சுற்று வட்டார பகுதிகள், வலைச்சென்னை சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் தாண்டியாடி சுற்று வட்டார பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கனமழை பதிவாகலாம். நீங்கள் தான் சொல்லணும் உங்களது பகுதியின் நிலவரத்தை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இவை போக இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ காரைக்கால் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய மழை மேகங்கள் அதன் பிறகு டெல்டாவின் உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்தது. திட்டச்சேரி மாதிரியான இடங்களில் கூட காலை நேரத்தில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க சில நண்பர்கள், கொஞ்சம் கனத்த மழையாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களில், புதுக்கோட்டை, காரைக்குடி, அதாவது காரைக்குடினா சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை மாதிரியான மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், நத்தம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், தேனி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில், நெல்லை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சுழற்சி இருக்குது, மழை பதிவாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே கணிப்பு தான். நாட் ஓன்லி இப்போ இந்த வெதர் மாடல் காட்டுது அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம்னாக்கா இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். மற்றபடி வெதர் மாடல்ஸை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியாது. தேர் மே பி சம் சேஞ்சஸ். ஏன்னா சர்க்குலேஷனும் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக நம்ம எதிர்பார்த்தபடிலாம் நகரணும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த கண்டிஷன்ஸில், இந்த காலகட்டத்தில். பிகாஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு பேரலாக தான், அதனை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் வர்றதற்கு பாசிபிலிட்டி வந்து இருந்தது. பட் எனிவே அது வந்து வந்துட்டு மழை பொழிவையும் கொடுத்துட்டு சில இடங்களும் மழையும் பெற்றுவிட்டது. இந்த காலகட்டத்தில் இப்போ தொடர்ச்சியாக வெயில் அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த மழை வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சில பேருக்கு. இப்போ திண்டுக்கல், அதே போல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் சாரல், தூறல் அல்லது லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்தில், சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். விருதுநகர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி நான் சில இடங்களில் சொல்லியிருந்தேன். இந்த ரேடார் படங்களில் கூட மணியாச்சியர்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது. பட் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து இந்த காலகட்டத்தில் பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், ராமநாதபுரம் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் புதுச்சேரி, கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். ஸோ டெல்டாவில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இன்றும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில். ஸோ இப்படி தான் இருக்கும். நாளைக்குமே பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் மழையானது வந்து பதிவாகும். 2ஆம் தேதியும் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 3ஆம் தேதி முதல் மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு மீண்டும் ஒரு சுற்று வந்து இருக்குது. அதற்கு கொஞ்ச நாள் நம்ம வந்து காத்திருக்கணும். மேபி 10ஆம் தேதிக்கு பிறகு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரும்பொழுது மீண்டும் அந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில், அதாவது இலங்கைக்கு கீழே வந்தால் கூட பரவாயில்ல, தென் மாவட்டங்களில் மழை வந்து கிடைக்கலாம். மார்ச் மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில். ஸோ அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம். ஸோ இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களையும், அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான சில விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம காரைக்காலில் 46 மில்லிமீட்டர், பாண்டவையாறு அணை தலைப்பு திருவாரூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், நன்னீலம் திருவாரூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், ஊத்து நெல்லை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர்,
மலையூர் புதுக்கோட்டை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கிளாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், சமனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் 5 மில்லிமீட்டர். இவை போக அரிமளம், ஆயங்குடி, அதானக்கோட்டை இதை போன்ற பகுதிகளில் எல்லாம் 4 மில்லிமீட்டர் அளவு மழையும், தங்கச்சி மடம், ஈச்சன் விடுதி போன்ற பகுதிகளில் 3 மில்லிமீட்டர் அளவு மழையும், சிட்டாம்பட்டி, பாம்பன், திருமயம், முத்துப்பேட்டை, ராஜசிங்கமங்கலம், திருக்குவளை, கரம்பக்குடி, பொன்னமராவதி போன்ற பகுதிகளில் 2 மில்லிமீட்டர் அளவு மழையும், மஞ்சளாறு, திருவாடனை, பெருங்கலூர், கும்பகோணம், பாபநாசம், வலங்கைமான், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில். கடந்த காணொலியில் கருத்துரை பகுதியில் நீங்கள் ஏதாவது கேள்விகளை முன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி நீங்கள் கேள்விகளை முன் வைத்திருந்தீங்கன்னாக்கா அதுக்கும் பதில் வழங்கிவிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் அதை பகிருங்க. உங்களுக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் விளக்கங்கள் வழங்கிடுறேன். சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர் போல் பட்டிகோலா ரைன் 100 ml மேலே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கலாம், ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஃபேவரபுளாக இலங்கையின் தெற்கு பகுதிகளை பொறுத்தவரையில். ஸோ நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயும் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் தினேஷ், என்ன ப்ரோ புதுக்கோட்டை வடக்கு எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம கையில் எதுவும் இல்லை ப்ரோ. நேரம் இப்போ நம்ம மழை அளவுகளில் பார்க்கும்பொழுது கூட சில இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது, அறந்தாங்கியார்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதோ அப்படி தான். இது நம்மளுடைய பருவமழை காலகட்டம் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம எது கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ராஜாராமா, திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் இரவு 4 மணி அளவில் நல்ல மிதமான மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி. உங்களுடைய பகுதியின் பெயரையை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதையும் நான் படித்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு சொல்லிவிடுவேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய தோழர்கள், நம்மளுடைய நண்பர்கள் அதை கேட்டு அவங்கள தெரிஞ்சுப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் உங்கள் பகுதியில் மழை பதிவானது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிரிஷாந்தன் அப்படிங்கிற நண்பர் அம்பாறை மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அதன் பிறகு நடராஜ் ஹச்பி அப்படிங்கிற நண்பர் நடராஜன், ஆயக்காரன் புலம், வேதாரண்யம் தாலுக், ரைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நேற்று மழையானது பதிவாக இருக்கிறது. இன்று காலையில் கூட கோடியாக்கரை அருகில் மழை மேகங்களை பார்க்க முடிந்தது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ரேடார் இமேஜஸில் கோடியாக்கரை பக்கத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகும். பஞ்சவர்ணம் கணேசன், ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு நன்றி. பழனிவேல் கதிர் அப்படிங்கிற நண்பர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மழை உண்டா நண்பரே? உண்டு நண்பரே, பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டாம். எந்த அளவுக்கு கிடைக்குதோ, சாரலோ தூரலோ லேசான மழையோ மிதமான மழையோ எது கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் சாமி அப்படிங்கிற நண்பர் ப்ளீஸ் டெல் மீ ஹவு வில் பி ரைன் ஹெவி ஆர் லைட் ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த இடங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். திண்டுக்கல், ஓகே, திண்டுக்கல் பகுதியை சார்ந்த நண்பர் மிதமான மழை அல்லது லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் திடீரென வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். கிழக்கு பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் சில நிமிட மழை பதிவாகும். அதன் பிறகு மிதமான மழையாக அது மாறும். கொஞ்சம் வலுவாக பதிவாகும், அதுக்கப்புறம் மிதமான மழையாக மாறி அதுக்கப்புறம் லேசான மழையாக மாறும். பட் நான் சொல்ல வர்றது தான்,
20 மில்லிமீட்டர் அந்த அளவிற்கு மழை கிடைத்தாலும் நம்ம மகிழ்ச்சியோடு அதை வந்து வரவேற்றுக் கொள்ளணும் இந்த காலகட்டத்தில். அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய அந்த கேள்விகளை மற்றும் சந்தேகங்களை நீங்கள் மறக்காமல் கருத்துரை பகுதியில் பகிருங்க. நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.